நீங்கள் பியூரோக்ராட்டாக இருந்தாலும் பாலிட்டிஷியனாக இருந்தாலும் அப்போசிஷன் ரூல்டு ஸ்டேட்டுக்கு உங்களை கவர்னராக மோடி கவர்மெண்ட் அனுப்புதுன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உபதேசம் மேண்டேட் என்னன்னா எலெக்டட் கவர்மெண்ட்டை போய் டெஸ்ட்ராய் பண்ணு. எலெக்டட் கவர்மெண்ட்டை எவ்வளோ தூரம் நாசம் பண்ண முடியுமோ நாசம் பண்ணு. செந்தில் பாலாஜி சிறையில் இருக்காரு, கவர்னர் அவரை டிஸ்மிஸ் பண்ணோன்னா எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கல்ல. உனக்கு இல்லாத அதிகாரத்தை நீ எப்படி எடுத்துப்ப? நாளைக்கு எந்த மாதிரி வேணா நீ டிஸ்மிஸ் பண்ணுவேன்? சிஎம்ஐ டிஸ்மிஸ் பண்ணுவியா நீ? இந்த போக்கு போச்சுன்னா அங்கேயும் போய் தானே முடியும். ரவிக்கோ ஆரிஃப் முகமது கானுக்கோ நம்ம மேக்ஸிமம் இவங்களை டிஸ்டர்ப் பண்ணோன்னா நமக்கு பதவி கிடைக்கும், அந்த எண்ணம் வருது. மேபி தே வில் பி ரிவார்டட். யாருக்கு தெரியும்? இந்த கவர்னரை மாற்றிட்டு வேற கவர்னரை கொண்டு வரது பிரச்சனைக்கு தீர்வு கிடையாதுங்க. பிகாஸ் த ப்ராப்ளம் இஸ் நாட் த கவர்னர், த ப்ராப்ளம் இஸ் த மோடி கவர்மெண்ட். ரவியை விட ஆரிஃப் முகமது கான் டேஞ்சரஸ் பர்சனுங்க. மூர்க்கமாக நடந்துக்கிறாரு, சாலை மறியெல்லாம் பண்ணுறாருங்க. அவர் எங்கே போகுது இந்தியன் டெமோக்ரஸி பாருங்க. 24 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் தான் இதற்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் என்று நாம் நம்பலாம். வணக்கம், இது தமிழ் குரலின் மெய்ப்பட பேசு. இன்றைய சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்படி ஒரு அப்சர்வேஷன் வைக்கலாமான்னு பாருங்கள். ஒருவேளை ஆளுநர்கள் அரசியல்வாதிகளாக இருந்தால் கொஞ்சம் நெளிவு சுழிவோடு நடந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. பட் ஒரு பியூரோக்ராட்ஸாக இருந்து வர்றவங்க அப்படின்னும் போது இன்னமும் அதை அப்படியே ஒபே பண்ணுற மாதிரி அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. உதாரணத்துக்கு அலெக்சாண்டர் அவர்கள் இருந்தபோது அப்போ ரொம்ப மோசமாக, அதுக்கு பிறகு காங்கிரஸ் வராமலே போனதற்கு அவர் ஒரு காரணம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பியூரோக்ராட்ஸாக வரும் பொழுது டெல்லியினுடைய அந்த வாய்ஸை அப்படியே அந்த அச்சு பேசாமல் குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி போகணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்கோ. ஏன்னா சட்னாரெட்டி அவ்வளோ இது இருந்தப்பவும் கூட அந்த மரபுகளுக்குள்ள அவர் சேலஞ்ச் பண்ணலங்கிறது இருக்குல்ல, ஒரு வேலை அது எப்படி? இல்லை, நான் இந்த கருத்துலேருந்து வேறுபடுறேன். ஏன்னா பாலிட்டிஷியன்ஸாக இருக்க 2 கவர்னர்ஸ் இவரை விட மோசமாக நடந்துக்கிறாங்க. ஆரிஃப் முகமது கான் இஸ் அ பாலிட்டிஷியன், பேசிக்கலி அ பாலிட்டிஷியன். ராஜீவ்காந்தி கேபினெட்டில் இவர் வாஸ் அ மினிஸ்டர். அது பிறகு பல கட்சிகளில் இருந்தார். அவர் இவரை விட மோசமாக, ரவியை விட மோசமாக ஆரிஃப் முகமது கான் நடந்துக்கிறார். பன்வாரிலால் புரோஹித் வாஸ் அ பாலிட்டிஷியன். அவர் ராஜீவ்காந்தி பீரியடில் காங்கிரஸ் எம்பியாக இருந்தவர், அதுக்கு பிறகு பிஜேபிக்கு போனார் அவர். இவங்க 2 பேருமே பேசிக்கலி பாலிட்டிஷியன்ஸ். ஆனால் இவங்க ரவியை விட மோசமாக நடந்துக்கிறாங்க. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ. இப்போ அலெக்சாண்டர் கதை வேறு. அலெக்சாண்டர் பீரியடில் அந்த 1 இயர் பிரசிடென்ட் ரூல் 88 இருக்கும்போது ராஜீவ்காந்தியோட அவதானிப்பு தமிழ்நாடு பாலிடிக்ஸை பற்றி ரொம்ப சிறுபிள்ளைத்தனமாக இருந்தது. கவர்னர் ஹஸ் பிகம் அ லா டு ஹிம்செல்ஃப். அது வேறு, அந்த ஒப்பிட தவறு. ஸோ பியூரோக்ராட்ஸ் பாலிட்டிஷியன்ஸ் எதுங்க? நீங்கள் பியூரோக்ராட்டாக இருந்தாலும் பாலிட்டிஷியனாக இருந்தாலும் அப்போசிஷன் ரூல்டு ஸ்டேட்டுக்கு உங்களை கவர்னராக மோடி கவர்மெண்ட் அனுப்புதுன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உபதேசம் மேண்டேட் என்னென்னா எலெக்டட் கவர்மெண்ட்டை போய் டெஸ்ட்ராய் பண்ணு. எலெக்டட் கவர்மெண்ட்டை டீஸ்டபிளைஸ் பண்ணு. எலெக்டட் கவர்மெண்ட்டை எவ்வளோ தூரம் நாசம் பண்ண முடியுமோ நாசம் பண்ணு. எல்லா கான்ஸ்டியூஷனல் நாம்ஸையும் காலில் கீழே போட்டு மிதி. எந்த விதமான இப்போ கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டிக்கும் இடம் கொடுக்காத. உன் இஷ்டத்துக்கு நீ பண்ணு, அல்லது நாங்கள் சொல்கிறத கேட்டு நீ பண்ணு. ட்ரீட் தம் லைக் அனிமல்ஸ், அவ்வளோதான் அவங்க சொல்லக்கூடியது. அப்படி தான் நீங்கள் அவங்க ட்ரீட் தம் as slaves, ட்ரீட் தம் as second class citizens. அப்போசிஷன் ரூல்டு ஸ்டேட்ஸோட சீஃப் மினிஸ்டர் அண்ட் மினிஸ்டர்ஸை ட்ரீட் தம் as second class citizens, ட்ரீட் தம் as our slaves. அவன் மக்கள் பிரதிநிதி கிடையாது, ஏன் அடிமன்ற மாதிரி ட்ரீட் பண்ணுன்றது தான் கொடுத்த மேண்டேட். இதில் பியூரோக்ராட்டாக இருந்தாலும் அவன் இதை தான் செஞ்சாகணும், பாலிட்டிஷியனாக இருந்தாலும் இதான் செஞ்சாகணும். இதை செய்யலைன்னா அவங்க கவர்னராக இருக்க மாட்டாங்க. அதனால் இது பாலிட்டிஷியன் பியூரோக்ராட்னு பார்க்கக்கூடாது. இப்போ கிரண் பேடியோ ரவியோ பண்ணுறது ஆரிஃப் முகமது கானோ பன்வாரிலால் புரோஹித்தோ பண்ணுறதுலேருந்து எந்த விஷயத்தையும் வித்தியாசமானது கிடையாது. தன்கர் என்ன பண்ணார்? தன்கர் வாஸ் அ பாலிட்டிஷியன். எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டார் பெங்காலில். ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டை எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணார், ஈவிரக்கம் இல்லாமல் டிஸ்டர்ப் பண்ணார். பிஹேவ் லைக் எ சாடிஸ்ட் இல்லையா? அதுக்கு பரிசு தானே குடியரசு துணைத் தலைவர் பதவி. அது மாதிரி இவங்களுக்கெல்லாம் இப்போ இது என்ன வருதுன்னா, ரவிக்கோ ஆரிஃப் முகமது கானுக்கோ நம்ம மேக்ஸிமம் இவங்களை டிஸ்டர்ப் பண்ணோன்னா நமக்கு பதவி கிடைக்கும், அந்த எண்ணம் வருது. மேபி தே வில் பி ரிவார்டட். யாருக்கு தெரியும்? அதனால் இந்த அனாலஜி பிரசிடென்ட் பாலிட்டிஷியன் இருந்தால் கொஞ்சம் இன்னும் மேன்மையாக இருப்பாங்கன்றது ஐம் சாரி, அது பொருத்தமில்லாத அனாலஜி என்று நான் கருதுகிறேன். ஒரு அன்குவென்சபிள் தர்ஸ்ட் ஃபார் கேப்சரிங் த ஹெட்லைன்ஸுங்கிறது நம்முடைய கவர்னருக்கு இருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது. அதை தாண்டி இதை டிஎம்கே அவுட் சைட் த ஹவுஸ் பொலிட்டிக்கலாக மாற்றுவது அப்படிங்கிறதும் எவ்வளோ கேபிட்டலைஸ் பண்ண முடியுங்கிறத பண்ணதை போடுறாங்க. பட் அதனுடைய ரிசல்ட்ஸ் என்னவாக இருக்குன்னு பார்க்குறீங்க? இங்கே தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு எதிரான மனநிலை கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் டெல்லியில் மோடி வேணுமா வேணாமான்றது தான். அதில் இந்த ஆளுநருடைய உரை என்பதெல்லாம் கண்டிப்பாக பொலிட்டிக்கல் அரேனால டிஎம்கேக்கு லாபகரமாக தான் அமையும். இந்த ஆளுநர் இப்படி நடந்துக்கிட்டாலும் நடந்து காட்டியும் வரக்கூடிய பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் கோயிங் டு பி அட்வான்டேஜ் டிஎம்கே தான். இந்த கவர்னரோட இந்த நடவடிக்கைகள் இன்னமும் அந்த
பாலிடிக்ஸ்க்கு, டிஎம் கேண்டிடேட்ஸ் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் அவங்க பாலிடிக்ஸ்க்கு உரம் சேர்ப்பதாகத்தான் அமையும். இதெல்லாம் மக்கள் மத்தியில் கண்டிப்பாக பிஜேபிக்கு இன்னமும் கெட்ட பேரை உண்டாக்கும். மோடி கவர்மெண்ட் அந்த புரிதல் இல்லாமல் இருக்குது. செந்தில் பாலாஜி விஷயம் தான் கிளாசிக் எக்ஸாம்பிள். செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கார், ஏன் மந்திரியாக வச்சுருக்காரு ஸ்டாலின்னு கேள்வி எல்லாரும் கேட்குறாங்க. ஆனால் கவர்னர் அவரை டிஸ்மிஸ் பண்ணோன்னே எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கல்ல. அதை டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கான அதிகாரம் உனக்கு கிடையாது, அது ஸ்டாலினோட உரிமை. உனக்கு இல்லாத அதிகாரத்தை நீ எப்படி எடுத்துப்ப? நாளைக்கு எந்த மந்திரியை வேணால் நீ டிஸ்மிஸ் பண்ணுவேன், சிஎம்ஐ டிஸ்மிஸ் பண்ணுவியா நீ? இந்த போக்கு போச்சுன்னா அங்கேயும் போய் தானே முடியும். சிஎம்ன்றவர் யார்? இஸ் ஒன் அமங் த ஈக்குவல்ஸ் இல்லையா? அவ்வளோதான், ஒன்றும் ராஜா கிடையாது. சிஎம்ன்றது வந்து அமைச்சரவையில் இருக்கக்கூடிய கொஞ்சம் மேலே இருக்கக்கூடியவர், அவ்வளோதான். இஸ் நாட் அ கிங். நீ இன்றைக்கி மந்திரியை வந்து டிஸ்மிஸ் பண்ணுறேன்னா நாளைக்கு சிஎம்ஐ டிஸ்மிஸ் பண்ண எவ்வளோ நேரம் ஆகும்? இந்த கோவம் தான் அன்றைக்கி எல்லாருக்கும் வந்தது. செந்தில் பாலாஜி விஷயத்தில் செந்தில் பாலாஜி தப்பு பண்ணார், சிறையில் இருக்கட்டும்னு கருதியவர்கள் கூட கவர்னர் அவரை டிஸ்மிஸ் பண்ணோன்னே அதை ஏற்றுக்கல. இது தவறுன்னு தானே பேசினாங்க. கொந்தளிப்பு எந்த அளவுக்கு இருந்ததுன்னா 6 மணி நேரத்தில் தான் உத்தரவை தானே மறுபரிசீலனை நிறுத்தி வைக்கிறேன்னு கவர்னர் சொல்கிற லெவலுக்கு திரும்ப வாங்கலை, இன்னமும் நிறுத்தி வைக்கிற லெவலுக்கு போச்சுல. ஆகவே இது வந்து ஐ மீன் இட்ஸ் அ கிரைசிஸ். என்னை பொறுத்த வரைக்கும் இது இன்றைக்கி பார்க்கும்போது இந்த விஷுவல்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக வருத்தமாக இருந்தது. கவர்னர் பாட்டி எந்திரிச்சு போகிறாரு, சிஎம்மும் மினிஸ்டர்ஸும் முகத்தை திருப்பிட்டு உட்காந்துருக்காங்க, விடுவிடுன்னு கவர்னர் போகிறாரு. யார் இந்த நிலைமைக்கு காரணம்? இந்த கவர்னர் தான் காரணம். தனக்குரிய மரியாதையை அவரே கெடுத்துக்கிறாரு. ஒரு நிறைவு கேள்வி சார். இப்போ இந்த கவர்னரை திரும்ப பெறணும்னு கிட்டத்தட்ட எல்லா விதமான போராட்டங்களையும் திமுக செஞ்சுட்டாங்க. குடியரசுத் தலைவரை பார்த்தாங்க, பார்லிமெண்ட்டுக்கு உள்ளே பேசினாங்க, வெளியே போராட்டம் பண்ணாங்க. பட் எதுவுமே அதுக்கான மூவ்ஸ் நடக்கலை. ஏன்னா அதுக்கு தான் அவர் அனுப்பியே இருக்கிறாங்க யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னும் பொழுது திரும்ப பெறுவது அப்படிங்கிறதுக்கான வழியே இல்லை அப்படின்னு தான் நம்ம ஷார்ட்டர் ரனில் பார்க்க முடியுமா? ஒருவேளை இவருடைய இது அப்படிங்கிறது பிஜேபிக்கு இங்கே பொலிட்டிக்கலாக கிடைக்க வேண்டியதுக்கு ஒரு கூடுதல் டிஸ்அட்வான்டேஜ் ஆகும்னு திரும்ப பெற வாய்ப்பு இருக்கா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. அவரை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவுன்னு நான் பார்க்குறேன். ஹூ நோஸ்? இப்போ இவரை திரும்ப பெற்றுட்டிங்கன்னா அடுத்து வரவர் இவரோட மோசமாக இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்? இது இங்கிலீஷில் சொல்லுவாங்களே, an unknown angel is not better than the known devil என்னமோ சொல்லுவாங்க. நம்ம ஊரில் அது தெரியாத சீதையை விட தெரிஞ்ச டேஷை மேலணும். அந்த மாதிரி இட்ஸ் நாட் அபவுட் இண்டிவிஜுவல்ஸ். இந்த ரவி பிரச்சனை இல்லை எனக்கு தெரிஞ்ச. ரவி இஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ். அதை தான் நான் திரும்ப சொல்கிறேன் உங்களை. எய்தவன் இருக்கான் அம்ப நோவான்னு. ரவின்றது ஒரு இண்டிவிஜுவலுங்க. ரவி போயிட்டாரா நாளைக்கு வரவன் இதோட மோசமாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஸோ இண்டிவிஜுவல்ஸ்க்கு எதிராக இவங்களும் அதனால தான் அந்த கவர்னரை மாற்றணும்னு கேட்கல. இன்ஃபேக்ட் இந்த கவர்னரை நீடிக்கிறது எங்களுக்கு நல்லது, எலெக்ஷன் வரைக்கும்னு சிஎம் சொன்னது கரெக்டு, ஸ்டாலின் சொன்னது கரெக்டு. இந்த கவர்னரை மாற்றிட்டு வேறு கவர்னரை கொண்டு வரது பிரச்சனைக்கு தீர்வு கிடையாதுங்க. பிகாஸ் the problem is not the governor, the problem is the Modi government. Problem is Modi. And Modi is not the individual, Modi is the symptom, not the disease. Overall scenario. ஆகவே இந்த கவர்னரை இண்டிவிஜுவலி அவரை டார்கெட் பண்ணி ஐம் சாரி அப்சர்ட். அது அவர் இப்போ மாரிஃப் முகமது கானை தூக்கிட்டு இன்னொரு XYZ இதோட மோசமான ஒரு கேரக்டரை கொண்டு வந்தானா? ரவியை விட ஆரிஃப் முகமது கான் டேஞ்சரஸ் பர்சனுங்க. மூர்க்கமாக நடந்துக்கிறாரு, சாலை மறியெல்லாம் பண்ணுறாருங்க அவர். எப்படி ஒரு கவர்மெண்ட் ஏங்க இவருக்கும் தான் சொந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக தானே சாலை மறியல் பண்ணுவான் ஒருத்தன்? எங்கே போகுது இந்தியன் டெமோக்ரஸி பாருங்கள். இது இஸ் அ கிஃப்ட் ஆஃப் மோடி கவர்மெண்ட். திஸ் இஸ் த கிஃப்ட் ஆஃப் நரேந்திர மோடி டு இந்தியாஸ் டெமோக்ரஸி. டெஸ்ட்ராயிங் எவ்ரி இன்ஸ்டியூஷன், கம்ப்ளீட்லி டெஸ்ட்ராயிங் எவ்ரி இன்ஸ்டியூஷன். நான் தட்ஸ் ஹேப்பனிங். ரவியை மாற்றுறதால பிரச்சனை எதுவும் தீந்துட போகிறது கிடையாது. நினைவில் கொள்ளுங்கள், எய்தவனை இருக்க அம்பை நோவானேன். ஆளுநர் ஒரு பக்கம் வழக்கமான அந்த மரபுகளை தாண்டி பேசுகிறார் அப்படின்னா அதற்கு அதாவது அவர் பேசினது அப்படியே தமிழில் முழுக்க வாசிச்சுட்டு அங்கேயே சபாநாயகர் அப்பாவோ பதில் கொடுக்குறாரு. அதுவுமே வந்து அகைன் சர்ச்சைக்குரியதாக மாறி இருக்காது. ரெபியூட்டலாக இருந்தாலும் கூட அதுவும் மரபா அப்படிங்கிற கேள்விக்குள்ளே பலரும் உட்படுத்துகிறாங்க. எங்களுக்கு வெள்ள நிவாரணத்துக்கு 1 பைசா கூட நிதி கொடுக்கல, பிஎம் கேர்ஸ்னு அக்கௌண்டபிளே இல்லாமல் ஒரு ஃபண்ட் இருக்குது, ஒரு 50,000 கோடி நீங்கள் வாங்கி கொடுங்க அப்படின்னு நாங்கள் பேசலாம். பட் அது வந்து மரபா இருக்காதுங்கிறதால நாங்கள் பேசலைன்னு ஒரு பதில் கொடுக்குறாரு. இப்போ அது அந்த பாயிண்ட்ஸ் ஒரு வேளை தர்க்கம் சரியாக இருந்தாலும் அந்த இடத்துல இப்போ நீங்கள் பதிலுக்கு பதில் பண்ணலாமா, மரபை நீங்களும் உடைக்கலாமா, அதுதான் பதிலாகுமான்னு கொஸ்டின் ரைஸ் ஆகுது. இல்லை, சபாநாயகர் பேசியிருப்பது தவறு, நிச்சயம் தவறு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உரையோட தமிழ் டெக்ஸ்ட்டை வாசிக்கிறது மட்டும்தான் இந்த ஸ்பீக்கருக்கு இருக்கக்கூடிய ப்ரொராகேட்டிவ். அதை தாண்டி போய் அவர் தான் கருத்தை இன்னைக்கு பதிவு பண்ண முடியாது. நாளைக்கு இந்த ஆளுநர் உரை மீதான விவாதம் தொடங்கும். அதில் வந்து அட் சம் ஸ்டேஜ் எப்படியும் பிஜேபி வந்து கவர்னர் அட்ரஸில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு சொல்லியிருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸுக்கு எதிராக பிஜேபிக்கு எம்எல்ஏஸ் வந்து கண்டிப்பாக வந்து
மாற்று கருத்து வைப்பாங்க. அந்த நேரத்தில் அல்லது வேறு யாராவது சில எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அல்லது ஏடிஎம்கேவோ, ப்ரிஃபரபிளி பிஜேபி, அவங்க தான் சப்போர்ட் பண்ணுவாங்க கவர்னரை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை. தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட இந்த ஸ்டேட் பிகாஸ் இட்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்ஸ் அட்ரஸ். அப்படி இல்லை, நாங்கள் போதிய நிதி கொடுத்துட்டோம் அந்த மாதிரி சொல்லும்போது அந்த சமயத்தில் ஸ்பீக்கர் இன்டர்வியூன் பண்ணி உங்களுக்கு வந்து பிஎம் கேர் ஃபண்ட் இருக்குது, நீங்கள் அதுலேருந்து வாங்கி கொடுக்கக்கூடாது, உங்களுக்கு தான் அன்அக்கௌண்டட் மணி நிறையா இருக்குது, அதை வாங்கி கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பீனியனை பாஸ் பண்ணியிருந்தான்னா தட்ஸ் டிஃப்ரெண்ட். இன்றைக்கி சபையில் கவர்னர் அட்ரஸ் முடிஞ்ச பிறகு கவர்னர் அட்ரஸோட டெக்ஸ்ட்டுக்கு வெளியில், அதை தமிழில் படித்த ஸ்பீக்கர் அந்த டெக்ஸ்ட்டுக்கு வெளியில் போய் இந்த கருத்துக்களை சொன்னது ஐம் சாரி தவறு. சபாநாயகர் அப்பாவு அவர்களுடைய இந்த பேச்சு இன்றைக்கு தவறு என்று நான் கருதுகிறேன். மரபுகளை யார் உடைத்தாலும் அது தவறு. ஒரு தவறை இன்னொரு தவறு நியாயப்படுத்த முடியாது. இந்த கருத்தை இப்பொழுது நாம் சொல்லக்கூடிய இந்த கருத்தை, அதாவது அவர் படித்தார் இல்லையா அந்த டெக்ஸ்ட், ஆளுநர் உரை தமிழில் இருக்க அந்த டெக்ஸ்ட்டுக்கு வெளியில் போய் அப்பா அவர்கள் பேசியது நிச்சயம் மரபு மீறிய செயல் என்று தான் நான் கருதுகிறேன். ஏன்னா கடந்த காலத்தில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை வந்து கோர்ட்டுக்கு போகும் பொழுது ஒரு கேசிஆர் மாதிரியோ ஒரு மம்தா பானர்ஜி மாதிரியோ நடந்துக்கலைங்கிறதுக்காக இந்த கவர்மெண்ட் பாராட்டுகளை அல்லது ஒரு நல்ல பாயிண்ட்டை கோர்ட்டுங்க அப்சர்வ் பண்ணாங்க. உண்மை நீங்கள் சொல்கிறது. கடந்த காலங்களில் வந்து கேசிஆர் அண்ட் மம்தா விஷயத்தில் கவர்னர்ஸ் இதே மாதிரி அட்ரோஷியஸாக பிஹேவ் பண்ணும்பொழுது விவகாரம் உச்சநீதிமன்றத்தை எட்டிய பொழுது உச்சநீதிமன்றம் தெரிவித்த கருத்து எவ்வளோ ப்ரொவோகேஷன்ஸ்க்கு மத்தியிலையும் அவங்கெல்லாம் வந்து அன்லைக் கேசிஆர் அண்ட் மமதா, தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டரும் தமிழ்நாடு அசம்பிளியும் ரசாபாசமாகவோ அல்லது வந்து மரபுகளுக்கு மீறியோ நடந்து கொள்ளவில்லை அப்படின்னு உச்சநீதிமன்றமே வந்து நமக்கு பாராட்டு தெரிவித்திருக்கிறது. நீதிமன்றங்கள் பாராட்டு தெரிவித்திருக்கிறார். அன்ஃபார்ச்சுனேட்லி அதை உடைக்கிற மாதிரி இன்றைக்கி சபாநாயகர் பேசிவிட்டாரோ என்று நான் அஞ்சுகிறேன். மோசமாக பேசலை, பட் கண்டிப்பாக அது மரபு மீறிய செயல். வீர் சாவர்கரையும் கோட்சேவையும் இன்றைக்கி இழுத்து வச்சு பேசுகிறதும், நீங்கள் பிஎம் கேர் ஃபண்டில் இருக்குதே அதை வாங்கி கொடுக்கலாமேன்னு பேசுகிறதும் இன்னைக்கு தவிர்க்கப்பட்டிருக்கலாம். இது மாநில அரசின் நியாயங்களை தவிடுபடியாக்கி விடுகிறது என்று நான் அஞ்சுகிறேன். நீங்கள் இன்னைக்கு இதை பேசியிருப்பது என்பது கண்டிப்பாக தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். ஏன்னா கவர்னர் தப்பு பண்ணுறாருன்னு நமக்கு தெரியுது. ஒரு தவறை இன்னொரு தவறு நியாயப்படுத்த முடியாது. கவர்னர் எப்படி ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்டிங்கோ, ஸ்பீக்கர் இஸ் ஆல்சோ ஏ கான்ஸ்டியூஷனல் போஸ்டிங், ஈக்குவல், கிட்டத்தட்ட ஈக்குவல். உங்களுக்கு தெரியுமா, இப்போ ஒரு கவர்மெண்ட் போயிடுது, எ ஸ்டேட் இஸ் அண்டர் பிரசிடென்ட்ஸ் ரூல்னா ஸ்பீக்கர் போஸ்ட் மட்டும் இருக்கும். சீஃப் மினிஸ்டர் இருக்க மாட்டார், மினிஸ்டர்ஸ் இருக்க மாட்டாங்க, எம்எல்ஏஸ் இருக்க மாட்டாங்க, பட் ஸ்பீக்கர் மட்டும் இருப்பார். ஸ்பீக்கர் ஆஃபீஸ் இருக்கும், ஸ்பீக்கருக்கு சுழல் விளக்கு கார் இருக்கும், வந்து உட்காந்துட்டு போவார். பிகாஸ் த ஹவுஸ் இஸ் பர்மனெண்ட். ஆகவே அந்த உயர் பதவியில் இருக்கக்கூடியவர் இன்றைக்கு இந்த உரையை, இந்த கருத்தை அவர் தவிர்த்திருக்கலாம் என்று தான் நான் கருதுகிறேன். ஏன்னா இப்போ அவர் ரைஸ் பண்ண கொஸ்டினுமே உங்ககிட்ட வந்து நாங்கள் கன்சர்ன் வாங்குகிறோம், நீங்கள் அதுக்கு அசென்ட் கொடுக்குறீங்க, அட்ரஸ்க்கு ப்ரியராக செக்ரட்டரியோடு வந்தோம், வந்து பார்த்து நீங்கள் அசென்ட் கொடுத்தீங்க. இதே கவர்னர் கிட்டத்தட்ட ஒரு 2 வாரங்களுக்கு முன்பாக லாஸ்ட் செஷனோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவராக தான் அனௌன்ஸ் பண்ணார், ப்ரோராக் பண்ணார். ஏன்னா ஒருவேளை கூப்பிடாமல் நடந்துருமோ, பஞ்சாபில் நடந்த மாதிரி. பஞ்சாபில் அவர் சேலஞ்ச் பண்ணார், ஹவுசஸ் செல்லாது, பில்ஸ் செல்லாதுன்னெலாம் அந்த கவர்னர் சேலஞ்ச் பண்ணார். என்னோட இது இல்லைன்னு பட்ஜெட் செஷனே அவர் ஏற்றுக்கலங்கிற மாதிரி போன வருஷம் நடந்தது. ஒருவேளை அழைக்கப்படாமல் தவிர்க்கப்பட்டு விடுவோமோ என்பதற்கு அதுக்கு அப்படி ஒரு இதனால் அவர் பண்ணாராங்கிற ஒரு கொஷின் ரைஸ் ஆகுது. அப்போ உள்ளே வரணும், அது ப்ராப்பராக நடக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடிய கவர்னர் அந்த மரபுகளுக்குள்ளே உட்பட்டு இருக்கணுங்கிற கொஷின் ரைஸ் ஆகுது. அப்போ கூப்பிடாம விட்டுறக்கூடாதுங்கிற உணர்வு இருக்கக்கூடியவர் வந்து ஃபாலோ பண்ணக்கூடியதில் என்ன பிரச்சனைன்னு வரும். அதுதான் கவர்னர். மாநில அரசு வந்து ரொம்பவே இறங்கி போகுது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆளுநர் விவகாரத்தில் அவர் ஆளுநர் பதவியேற்றுக் கொண்ட நாள் முதலிலிருந்து இன்று வரையில் மிகுந்த பெருந்தன்மையுடன் தான் நடந்து கொள்கிறார். இந்த அரசின் மீது, ஸ்டாலின் அரசின் மீது எனக்கு எவ்வளவோ விமர்சனங்கள் உண்டு. ஆனால் இந்த ஆளுநரை கையாளும் முறையில் ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த பெருந்தன்மையுடன் அரசியலமைப்பு சாசனத்தின் விழுமியங்களுக்கு உரிய மரியாதையை கொடுத்து மாநிலத்தின் நலன் கருதி விட்டு கொடுக்கும் மனப்பான்மையுடன் நடந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு இன்றைய நிகழ்வு வரையில் சாட்சியம் கூறுகின்றன. உண்மையிலேயே வந்து இந்த விஷயத்தில் வந்து சீஃப் மினிஸ்டர் நினச்சிருந்தா ஒரு ரஃப் அண்ட் டஃபாக போயிருக்கலாம். அவங்க போல, அவங்க உரிய மரியாதையை கவர்னருக்கு கொடுக்குறாங்க. துரதிருஷ்டவசமாக கவர்னர் அந்த மரியாதையை காப்பாற்றிக் கொள்ள தெரியாமல் தான் தோன்றித்தனமாக நடந்து கொள்கிறார் என்பதுதான் உண்மை. முழுக்க இது ஒரு ப்ராப்ளம்ங்க. இது வந்து ஒரு இட்ஸ் அ கிரைசிஸ்னால் நாட் அ ஃபுல் ஃப்ளெஜ்டு கிரைசிஸ். இது வந்து ஒரு செட்பேக்.
இதுக்கு காரணம் வந்து கண்டிப்பாக வந்து நம்முடைய டெமோக்ராட்டிக் ப்ராசஸுக்கு இது ஒரு கரும்புள்ளி. இதுக்கு காரணம் முழுக்க 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 இந்த கவர்னர் தான். இந்த விஷயத்தில் நான் சீஃப் மினிஸ்டர் குறை சொல்ல மாட்டேன். அவர் ரொம்ப பெருந்தன்மையோடு தான் நடந்துக்கிட்டார். கேசிஆர் மாதிரிலாம் கவர்னர் அட்ரஸை இல்லாமலே ஹவுஸை நடத்துறதுக்கெல்லாம் அவர் போகல. நினச்சிருந்தா பண்ணியிருக்கலாம். ப்ரொராக் பண்ணாமலே அவங்க டைரெக்டாக பட்ஜெட்டுக்கு போயிருக்கலாம். ஃபஸ்ட்டு செஷனுக்கு தான், ஆண்டின் முதல் கூட்டத்தொடருக்கு தான் வந்து நீ வந்து கவர்னர் அட்ரஸ் வேணும். கண்டினியூஷன் ஆஃப் லாஸ்ட் இயர் செஷன் ப்ரொராக் பண்ணலன்னா அவங்க நினச்சிருந்தா அதை பண்ணியிருக்கலாம். உறுதிய மரியாதையை அந்த கவர்னருக்கு கொடுத்தாங்க. அவரை காப்பாற்றிக்க தெரியல அந்த கவர்னருக்கு. ஆக ஐ ஸ்கொயர்லி பிரேம் த கவர்னர். இவர் தான் இந்த நிலைமைக்கு காரணம். இப்போ கவர்னர் இந்த மாதிரியான விஷயங்களை செய்வது என்பது ஆப்வியஸாக அவரை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு பிஜேபியினர் தான் வெளியில் வர போகிறாங்க. அவங்களுடைய அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன்ஸ்லேருந்து எல்லாரும் வெளியில் வர போகிறானுங்கும் போது பொலிட்டிக்கலாக இது அந்த பார்ட்டிக்கு ஒரு பேக் இது ஆகாதுன்னு கூட அவர் யோசிக்க மாட்டார். அப்படியே அவருக்கு ஹிஸ் மாஸ்டர்ஸ் அட்வைஸ் கொடுத்துருப்பாங்கன்னு ஒரு கொஷின் ரைஸ் ஆகும்ல. அதெல்லாம் அவங்க தாண்டி போயிட்டாங்க சார். எந்த கூச்ச நாச்சமும் அவங்களுக்கு இல்லை. கூட்டாட்சி தத்துவத்தை தான் சொன்னேன், தினமும் கூட்டாட்சி தத்துவத்தை குத்துயிரும் கொலையுரும் ஆக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் இதை பற்றிலாம் அவர்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. இது பிஜேபி கெட்ட பேரை உண்டாக்கணும்னா இங்கே ஏற்கனவே கெட்ட பேரில் தான் அவங்க துவண்டு கொண்டு இருக்கிறார்கள். புதுசாக என்ன அவங்களுக்கு கெட்ட பேர் வந்துட போகுது? அட்சாட்டியம் பண்ணுறது தான் அவங்களுக்கு வேலையாக இருக்குது. இந்த செந்தில் பாலாஜி விஷயத்தில் அவர் கைது செய்யப்பட்டு சிறைக்கு போன பிறகு அவர் மந்திரியாக இருக்கிறது தவறுன்னு தான் எல்லாருமே சொல்கிறோம் இன்றைக்கும். ஆனால் இந்த கவர்னர் அவரை மந்திரி சபையிலேருந்து டிஸ்மிஸ் பண்ணப்போ ஒட்டுமொத்த தமிழகமும் கொந்தளிச்சதில்லை. இதுக்கான அதிகாரம் இந்த கவர்னருக்கு கிடையாது. நீங்கள் யார் அவரை பதவி நீக்கம் செய்வதற்கு? ஒரு முதலமைச்சர் இருக்கும்பொழுது நீங்கள் இதை யார் பண்ணுறது நீங்கள் அப்படின்னு எல்லாருமே கேட்டாங்க. இன்ஃபேக்ட் செந்தில் பாலாஜி கைதை நியாயப்படுத்தி செந்தில் பாலாஜி அமைச்சராக நீடிக்கக்கூடாது என்று சொன்னவர்கள் கூட இந்த கவர்னர் வந்து செந்தில் பாலாஜியை வந்து டிஸ்மிஸ் பண்ணப்போ அது தவறு என்று தான் சொன்னாங்க. ஏன்னா அது டெமோக்ரஸிக்கு எதிரானது. அந்த அழுத்தம் அதிகமான காரணத்தால் தான் நான் 6 ஹவர்ஸில் 6 மணி நேரத்தில் தன்னுடைய உத்தரவை தானே நிறுத்தி வைப்பதாக இந்த ஆளுநர் சொன்னார். அந்த மாதிரி டே 1லேருந்து இவரோட நடவடிக்கைகளை பார்த்தீங்கன்னா எஸ் பிகம் அ லா டு ஹிம்செல்ஃப். அரசியலமைப்பு சாசனத்தில் இல்லாத அதிகாரங்கள் தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டு அவர் நடந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கி அவர் நடந்து கொண்டது என்பது ரொம்ப ரொம்ப தவறான, தன் வகிக்கக்கூடிய பதவிக்கு கிஞ்சித்தும் அழகு சேர்க்காத, துரதிருஷ்டவசமான, ரொம்ப அதாவது ஜனநாயகத்தை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கை அப்படின்னு தான் நான் பார்க்கணும். நான் இதை நியாயப்படுத்தி பேசக்கூடிய பிஜேபி நண்பர்களுக்கும் அல்லது அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கும் வைக்கக்கூடிய ஒரே கேள்வி, இதையே குடியரசுத் தலைவர் செய்தால் அப்பொழுது நீங்கள் என்ன நிலைப்பாட்டை எடுப்பீர்கள்? அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இது நியாயப்படுத்தி பேசுவீங்களா? அங்கே வந்து இப்போ எலெக்டட் கவர்மெண்ட்டு மோடி கவர்மெண்ட்டு தான். மோடி கவர்மெண்ட்டோட உரையை வாசிக்கிறத தவிர இந்த ஜனாதிபதிக்கு வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது. அதே மாதிரி இங்கே ஸ்டாலின் கவர்மெண்ட்டு தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. அந்த அரசோட உரையை படிக்கிறத தவிர உனக்கு வேறு வேலை கிடையாது. இந்த அடிப்படை தர்மம் ஏன் வந்து உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? அது பிஜேபி செய்வது, ஆளுநர் செய்வது, மோடி அரசின் இந்த அணுகுமுறை என்பது நிச்சயம் ஜனநாயகத்திற்கு எதிரானது. இது நல்லதல்ல. 24 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால்தான் இதற்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் என்று நாம் நம்பலாம். பார்ப்போம் சார். ஒரு முக்கியமான உரையாடல். இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸும் தங்களுடைய மிக மோசமான அபாயகரமான கட்டத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரிகிறது. பல விதமான விஷயங்களையும் அவர்கள் தம்புக்கு கீழே கொண்டு வந்து வைக்கக்கூடிய இடத்திற்கு ஒரு மெஜாரிட்டேரியன் அண்ட் மெஜாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனுடைய டெவலப்மெண்ட்ஸ், அதுக்கான மதிப்பீடுகள் மக்கள் எப்படி பண்ணுறாங்கிறதெல்லாம் 24களுக்கு பிறகு தான் நமக்கு தெரியும் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கிறது. அடுத்தடுத்த நிலைகளில் பேசலாம். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.